விண்வெளியில் வேறு எங்கு உயிர்கள் வாழ முடியும்? இதற்கு ஏற்கனவே ஒரு உதாரணமாக பூமி இருக்கிறது. வெகு தொலைவில் இருந்து சூரியனை சுற்றி வரும் பூமியின் மேற்பரப்பில் திரவ நீரும் காணப்படுகிறது. பல பில்லியன் ஆண்டுகளாக இந்த நடைமுறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உயிர் வாழ திரவ நீர் மிக முக்கியமான தேவை. சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய பூமியின் சுற்றுப்பாதை வாழக்கூடிய மண்டலம் என அழைக்கப்படுகிறது. பல நட்சத்திரங்கள் இதே போன்ற வாழக்கூடிய மண்டலங்களை கொண்டிருக்கின்றன. நட்சத்திரங்களின் சீதோஷ நிலை மற்றும் ஒளிர்திறன் காரணமாக இவற்றின் தூரம் மாறுபடும். இந்த வாழக்கூடிய மண்டலங்களில் பாறைகள் நிறைந்த கோள்கள் ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளன. விண்வெளி மொழியில் சொல்ல வேண்டும் என்றால், நம் கொல்லைப்புறத்தில் பிராக்சிமா சென்டௌரி பி என்ற வெளிக்கோளின் சுற்றுப்பாதை வெறும் 4.2 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறது. டிராபிஸ்ட் 1 என்ற நட்சத்திரத்தின் வாழக்கூடிய மண்டலம் 3க்கும் குறையாத பூமிகளை கொண்டிருக்கிறது. பால்வழி அண்டத்தில் உயிர்கள் வாழ தகுந்த 500 மில்லியன் கோள்கள் இருக்கலாம் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர்.